அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொளியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்தில் வழக்குகள் பல வருடங்களாக நடத்தப்படுது. என் வழக்கு முடிப்பதற்கு வாய்ப்பே இல்லையா? 10 வருஷம் நடக்குது. இல்ல 5 வருஷம் நடக்குது. உரிமையியல் வழக்குகள் என்று சொல்லக்கூடிய சிவில் கேஸ் 10 ஆண்டுகள் நடக்குது. நான்லாம் செத்தே போயிருவோம் இருக்கு. எங்க வழக்கு முடியும் குலையும். தீர்ப்பு எப்போ வரும்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சில நபர்கள் குற்றவியல் வழக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் நடக்குது. எப்ப பார்த்தாலும் எதிர்மனுதாரர் ஆப்போசிட் பார்ட்டி அந்த கவுண்டர் பெட்டிஷனர் என்ன பண்றாரு? வாய்தா வாங்கிட்டே போயிருந்தாரு. வாய்தா மட்டும்தான் போகுது. இந்த வாய்தா போறதுனாலதான் என் வழக்கு அந்த உரிய காலத்தில் நடத்தி முடிக்கப்படல. அப்ப வாய்தா வாங்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? நான் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 300 கிலோமீட்டர் தாண்டி என்னுடைய வேலையை, என்னோட பணியை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு நான் போறேன். எனக்கு ஒரு டைம் நான் போயிட்டு வந்தாலே ரூ. 2000 செலவாகுது. என்னதான் பண்றது? 2வது ஒரு வழக்கை 2 மாசம், 3 மாசம் தள்ளி வாய்தா போடுறாங்க. அப்படி வாய்தா போட முடியுமா? நான் அதுக்கெல்லாம் தீர்வாகத்தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்றேன். ஒரு வழக்கு விரைவாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்துடைய நோக்கம். ஒரு வழக்கை விரைவாக நடத்தி அதுக்கான தீர்ப்பு வழங்கணும். நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த நீதிமன்றத்தோட நோக்கமும் கூட, அந்த நீதிபதியோட பணியும் கூட. ஆனால் சில காரணங்களுக்காக அந்த வழக்கு வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா மேல போட்டு சுமார் 10 ஆண்டுகளை கடந்தும் தீர்வை எட்டப்படல, தீர்ப்பும் வழங்கப்படல. மனுதாரர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. என்னடா நம்ம நீதி கிடைக்கும் நீதிமன்றம் போனா, நீதிமன்றம் வாய்தா மேல வாய்தா போடுது. இதுக்கு ஏதாவது வழிமுறையே இல்லையா? நம்ம இங்கிருந்து ரூ. 2000 செலவு பண்ணி நம்ம போறோம். அங்க போன உடனே வாய்தா வாங்கிட்டு நம்ம வழக்கறிஞர் நம்மட்ட ரூ. 1000 குடுங்கன்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ரூ. 1000 கேட்கிறாரு. அப்ப இதுல எப்படி வாய்தா வாங்காம இருப்பதற்கு என்ன வழிமுறை? அப்படின்னா, இதுல பல வழக்குகள்ல இந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. ஏன் என்னுடைய வழக்கிலேயே இந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. இதை பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர்கள் அவர் தெளிவாக ஒரு பிரஸ் மீட்லயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அதுக்கு தீர்வு. வாய்தா வாங்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப இந்த ஒரு இதுக்கான இருக்கக்கூடிய ஒரு மனுவை நீங்க எழுதி நீதிபதிட்ட குடுக்கணும். குடுக்கும் பட்சத்துல கட்டாயமாக அடுத்து வாய்தா யாருமே வாங்க மாட்டாங்க. இப்படி என்ன மனு அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த வாய்தா வாங்குவதற்கு நம்ம ஒரு மனு தயார் பண்றோம்ல, அதுக்கு முன்பு இந்த வாய்தா எதற்காக வாங்கப்படணும்? எதற்கு வாய்தா குடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வழக்குகளை 2 வகையாக நம்ம பார்ப்போம். ஒண்ணு உரிமையியல் வழக்குகள். சிவில் வழக்கு என்று சொல்லக்கூடிய உரிமையியல் வழக்குகள். இந்த வழக்கை உரிமையியல் நீதிமன்றத்துல நம்ம தொடுப்போம். அந்த உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கீழ் நம்ம இந்த வழக்கை தொடுப்போம். அடுத்து 2வதாக குற்றவியல் வழக்குகள், கிரிமினல் கேஸ், அடிதடி, எஃப்ஐஆர் போடக்கூடிய வழக்குகள். இந்த வழக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பாரதிய நகர் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎன்எஸ்எஸ் 2023 கீழ் நம்ம குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். இது 2மே வெவ்வேறு நீதிமன்றங்கள். ஒண்ணு உரிமையியல் வழக்கு, இன்னொன்னு குற்றவியல் வழக்கு. இந்த 2 வழக்குகளுமே உரிய காலத்தில் நடத்தி அதுக்கான தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நோக்கமாக இருக்கு. இந்த நோக்கத்தை சிதைக்கும் வகையில, இந்த நோக்கத்திற்கு எதிராக சில நபர்கள் வாய்தா கேட்பாங்க. அந்த வழக்கை தள்ளி போடுவதற்காக, வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக. அதாவது காலதாமதமாக வழங்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று பல பேர் சொல்றாங்க. பல நீதிபதிகளே சொல்றாங்க. அப்போ ஒரு நீதியானது காலதாமதமின்றி வழங்கப்படணும் என்பதுதான் நீதிமன்றத்துடைய நோக்கம். அதை காலதாமதப்படுத்துவதற்காகவே சில நபர்கள் வாய்தா மேல வாய்தா கேட்பாங்க. வாய்தா கேட்பதனால் அந்த வழக்கு தன்மை நீர்த்து போகும். நாட்கள் தள்ளி போகும். இவங்க சோர்வடைஞ்சிருவாங்க. இவங்கட்ட ஈஸியா ஜெயிச்சிரலாம். இல்ல இவங்க தரப்புல நீதிமன்றத்துல ஆஜராக மாட்டாங்க. அதனால நம்ம வழக்க நடத்தி இல்ல ஒரு என்ன சொல்லுவோம்? ஆஜராகாதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு வாங்கிரலாம். அப்படிலாம் பல பேர் இந்த சிந்தனையில இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் வழக்கை சரியாக உரிய காலத்தில் நடத்தி முடிப்பதற்கான வழிமுறை தான் இது. இப்ப உரிமையியல் வழக்குன்னு சொல்லிட்டோம்.
இன்னொன்னு குற்றவியல் வழக்குன்னு சொல்லிட்டோம். இந்த உரிமையியல் வழக்குல தெளிவாக பிரிவு உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 1 மற்றும் 2 தெளிவாக சொல்லுது. ஒரு வழக்கில் வாய்தா கேட்டாங்கன்னா யாரு கேட்கிறாங்களோ அவங்கிட்ட இருந்து அந்த வழக்கு இருப்பாங்க பாத்தீங்களா, வாய்தா கேட்கிறவங்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்ட்டிக்கு உரிய பயண செலவு பயணப்படி அந்த செலவு தொகையை நீங்க பெற்று தர்றோம்னு சொல்லுது. அப்ப ஒரு முறை நீங்க செலவு தொகையை நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 2வது முறை வாய்தா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப இது உரிமையியல் வழக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 346 உட்பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வழக்கு சாட்சியங்களை விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா, ட்ரையல் எடுத்துட்டா, அந்த ட்ரையல்ல இருந்து வழக்கை வந்து தொடர்ந்து விசாரிக்கணும். அதுக்கு வாய்தா கொடுக்க கூடாது. தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே வரணும். அப்படி வாய்தா யாராச்சும் கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 346 உட்பிரிவு 2 டி-யின் கீழ் 2 டி கீழ் சம்பந்தப்பட்ட நபருக்கு யார் வாய்தா கேட்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு நீங்க உரிய செலவு தொகையை வாங்கி தரணும். அப்படி வாங்கி தரும் பட்சத்தில் அவங்க வாய்தா கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேர்வுகளை வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. இதுல 2வது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு வாய்தாவுக்கும் இனி ஒரு வாய்தாவுக்கும் ஒரு விசாரணைக்கும் அடுத்த விசாரணைக்கு இடைப்பட்ட காலம் 15 நாட்கள் 2 திங்கள்கள் 15 நாட்களை தாண்டக்கூடாது. நீங்க 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வாய்தா போடக்கூடாது அப்படிங்காங்க. ஒரு வழக்கை அந்த சாட்சியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் எவிடன்ஸ் எடுத்துக்கொண்டு கேஸ் ஆன் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு. அப்ப இந்த மனுவை நீங்க எந்த மாதிரி நேரங்கள்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு குற்றவியல் வழக்காக இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினரிங் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து எவிடன்ஸ்க்கு வரும். எவிடன்ஸ் சாட்சியங்களை சமர்ப்பிக்க. அதுக்கு அடுத்து கேஸ் ஆன் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ட்ரையல் சாட்சியங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது வந்து கட்டாயமாக வாய்தா கேட்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம பார்ப்போம். கேஸ் ஆன் ட்ரையல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊர்பட்ட வாய்தாக்கள் வரும். கிட்டத்தட்ட 5 வருஷம் வாய்தாவிலேயே போகும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க தாராளமாக இந்த மனுவை கொடுக்கலாம். நீங்க வழக்கறிஞரை வைத்து நடத்துவதாக இருந்தால் உங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லுங்க, சார் வாய்தா போடுறாங்க, நான் சென்னையில இருந்து வரேன், இல்ல மதுரையில இருந்து வரேன், தயவு செய்து எனக்கு ஏதாவது செலவு தொகை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா அவன்கிட்ட இருந்து வாங்கி நீங்கனாச்சும் வச்சுக்கோங்க. நானும் காசு செலவு பண்ணி வரேன், நீங்களும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேக்குறீங்க. அதனால ஒண்ணு வாங்கி எனக்கு கொடுங்க, இல்ல வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்க கேஸ சீக்கிரம் முடிப்பாங்க. வாய்தா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பார்ட்டின் பர்சனா வாதாடுறீங்க அப்படின்னா இந்த மனுவை நீங்க தயார் செஞ்சு உங்க நீதிமன்றத்துல நீதிபதிட்ட நீங்க தாராளமாக கொடுக்கலாம். மேல என்ன ஹெட்டிங் போடணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமாக இருந்தால் முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் போடுங்க. இல்ல குற்றவியல் நீதிமன்றமாக இருந்தால் குற்றவியல் நீதிமன்றம்னு போட்டு, இப்ப எந்த நீதிமன்றமோ அந்த நீதிமன்றத்துடைய பெயரை போடுங்க. போட்டுட்டு உரிமையியல் வழக்காக இருந்தால் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், அசல் மனு அப்படிம்போம். இப்ப குற்றவியல் வழக்காக இருந்தா சிசின்னு சொல்லுவோம். சிசி நம்பர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மனுதாரர் அந்த வாதி யாரு அப்படிங்கிறத வாதி நம்ம தான் மனுதாரர் பேரை போட்டு இந்த சைடு மனுதாரர்னு போடுங்க. அப்புறம் 2வதாக எதிர் மனுதாரர் யாரையோ அந்த பிரதிவாதி யாரோ அவருடைய பேரை போட்டுருங்க. போட்டுட்டு தலைப்பு என்ன கொடுக்கணும் அது கீழே எழுதணும். உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1900 நான் 2க்கும் சேர்த்தே சொல்றேன். உரிமையியல் விசாரணை முறை சட்டத்துக்கும் சொல்றேன், அதாவது சிவில் கேஸுக்கும் சொல்றேன், கிரிமினல் கேஸுக்கும் சொல்றேன். நீங்க இது 2யுமே நீங்க என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அது எந்த வழக்கோ நீங்க உரிமையியல் வழக்குனா உரிமையியல் வழக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. கிரிமினல் வழக்காக இருந்தால் அந்த கிரிமினல் வழக்கா குற்றவியல் வழக்காக இருந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. அப்ப அது கீழே என்ன கொடுக்கணும் அப்படின்னா வாதிகள் பிரதிவாதிகள் போட்டதுக்கு அப்புறம் கீழே உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 1 மற்றும் 2 அடுத்து பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 குற்றவியல் வழக்காக இருந்தால் பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 346 உட்பிரிவு 2ன் கீழ் செலவினம் கோரும் மனு. நான் அங்கிருந்து வந்துட்டு போன செலவு தொகையை கேட்கறதுக்கான மனு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது கீழே என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 1வது பாயிண்ட், மேற்படி வழக்கில் மனுதாரர் மற்றும் வாதி ஆகிய வாதி தரப்பில் வணக்கமாய் தாக்கல் செய்யப்படும் செலவு தொகை கோரும் மனு யாதனில்
இந்த பாயிண்ட் கட்டாயமாக இருக்கணும். முதல் பாயிண்ட் இதுதான். மனுதாரர் மேற்படி வழக்கின் மனுதாரர் / வாதி தரப்பில் வணக்கமாய் தாக்கல் செய்யப்படும் செலவு தொகை கோரும் மனு யாதனில் அப்படின்னு போட்டு செகண்ட் பாயிண்ட். மேற்படி வழக்கில் நான் மனுதாரர் வாதி ஆவேன். நான் தான் அந்த வழக்கின் வாதி, மனுதாரர். இப்ப 2-3 பேர் இருக்கீங்கன்னா நாங்கள்னு போடுங்க. இப்ப பிரதிவாதியா இருக்கிறீங்க, வாதி தரப்புல வந்து வாய்தா கேட்கிறாங்க, பிரதிவாதி நீங்க அலையறீங்கன்னா பிரதிவாதியும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் கேளுங்க பாருங்க. மேற்படி வழக்கின் மனுதாரராகிய நான் வழக்கறிஞர் இன்றி பார்ட்டின் போர்ஷனை நீங்க வாதாடுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்க கட்டாயமாக குறிப்பிடணும். மேற்படி வழக்கின் மனுதாரராகிய நான் வழக்கறிஞர் இன்றி என் வழக்கில் வாதாட நீதிமன்றத்தில் முன் அனுமதி பெற்றிருந்தோம். முன் அனுமதி வாங்கிட்டேன் உங்ககிட்ட. என்ன தரப்ப நானே பார்ட்டியின் பேர்சன தன் வழக்கில் தானே ஆஜராகி வாதாட போவதாக நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே முன் அனுமதி வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து 4வது பாயிண்ட். இதை உரிமையியல் வழக்காக இருந்தால் நீங்க உரிமையியல் வழக்காக மாத்துங்க. வந்து குற்றவியல் வழக்காக இருந்தா குற்றவியல் வழக்காக மாத்திக்கோங்க. அது என்ன போடணும் அப்படின்னா, உரிமையியல் வழக்கின் விசாரணை துவக்கப்பட்டவுடன் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 2 ஆவு மற்றும் ஆவின்படி சாட்சியங்களை விசாரித்து முடிக்கும் வரையில் வழக்கை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தார் போல் நடத்த வேண்டும். இது 4வது பாயிண்ட். இது வந்து உரிமையியல் வழக்கு. இதே இது குற்றவியல் வழக்காக இருந்தால் குற்றவியல் வழக்கு விசாரணை துவங்கப்பட்டவுடன் பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 346 உட்பிரிவு 1 கீழ் சாட்சியங்களை விசாரித்து முடிக்கும் வரையில் வழக்கை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தார் போல் நடத்த வேண்டும். அப்ப அதுக்கும் ஏதாவது சொல்லுது, இதுக்கு ஏதாவது சொல்லுது, வழக்கை வந்து தொடர்ந்து நீங்க நடத்தணும். அப்படி வாய்தா கொடுக்கறதா 15 நாட்கள் கால அவகாசத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும். 2 மாசம் 3 மாசம் கொடுக்க கூடாது. அதுக்கு அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு உரிமையியல் வழக்கில் விசாரணை துவக்கப்பட்டவுடன் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 2 ஆ ஃபர்ஸ்ட் சொல்றது ஆ, அதுக்கப்புறம் இது ஆ இன் கீழ் வாதி மற்றும் பிரதிவாதி கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம் ஏதேனும் இல்லாதன்றி ஒரு காரணம், அதாவது உரிய காரணம் இருக்கணும். ஒரு மருத்துவ காரணங்களோ இல்ல ஏதாச்சும் ஒரு உரிய காரணங்கள் இல்லாதன்றி ஒரு வழக்கை வாதி மற்றும் பிரதிவாதி வேண்டுகோளின் பேரை ஒத்தி வைக்க கூடாது. உரிய காரணத்தோட நீங்க மனு செய்யலாம் வாய்தா கேட்டு. நீங்க அது இல்லாம போன உடனே எனக்கு வாய்தா கொடுங்க அப்படின்னா நீதிபதி கட்டாயமாக கேட்கணும். என்ன காரணத்துக்காக வாய்தா? நீங்க வாய்தா கொடுப்பதாக இருந்தா ஏற்கனவே அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நீங்க செலவு தொகையை கொடுங்கன்னு கேட்கணும். இதே இது பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்காக இருந்தால் ஒரு குற்றவியல் வழக்கின் விசாரணை துவங்கப்பட்டவுடன் அந்த பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 346 உட்பிரிவு 2 டி யின் கீழ் பிரதிவாதி, அதாவது வாதி மற்றும் பிரதிவாதி கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்கள் ஏதேனும் இல்லாதன்றி ஒரு வழக்கை வாதி மற்றும் பிரதிவாதி வேண்டுகோளின் பேரை ஒத்தி வைக்க கூடாது. தெளிவாக சொல்லுது. அப்படி ஒத்தி வச்சீங்கன்னா அந்த 346 உட்பிரிவு 1 தெளிவாக சொல்லுது ஒத்தி வைக்க கூடாது. அந்த 346 உட்பிரிவு 2ம் அதை ஒத்தி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான செலவினத்தை கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் 6வது பாயிண்டாக நம்ம பார்ப்போம். மேற்படின் வழக்கின் வாதியாகிய நான் பிரதிவாதி மீது வழக்கு தொடுக்கப்பட்டு 15/8/2022 தேதி முதல் இன்றைய தேதி வரை, இன்னைக்கு தேதியை போட்டுக்கோங்க, நாளது தேதி வரையில் தொடர்ந்து மாண்பமை அந்த குற்றவியல் நீதிமன்றம்னா குற்றவியல் நீதிமன்றம், அதாவது சிவில் கேஸ் அப்படின்னா சிவில் நீதிமன்றம் அப்படின்னா முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தின் முன் நீதியின் நோக்கம் நிறைவேறுவதற்காக அந்த நீதியின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல நோக்கத்தோடு நேரில் ஆஜராகி வருகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் கட்டாயமாக இருக்கணும். ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு எனக்கு எந்த விதமான கெட்டணமும் கிடையாது, நீதிமன்றத்தை ஏமாத்தணும்னு இல்ல வழக்கை பொய்யாக வந்து திசை திருப்பணும் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஆகையால் நான் வழக்கு தொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை நான் தொடர்ந்து ஆஜராகி வரேன். இந்த வழக்கிற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக நான் முயற்சி செய்யறேன். என் தரப்பு என்ன செய்யணுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன்னு சொல்லணும். அப்புறம் 7வது பாயிண்டாக மேற்படி வழக்கின் எதிர்மனுதாரரும் பிரதிவாதியும் மற்றும் அவரது வழக்கறிஞரும் தொடர்ந்து மாண்புமை முதன்மை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் வேண்டுமென்றே தாமதம் செய்து வருகிறார்கள். இவர்கள் வந்து நீதியை
நீர்த்து போக செய்யணும். இந்த வழக்கை நீர்த்து போக செய்யணும். இந்த வழக்கை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். எனக்கு செலவினத்தை உண்டாக்கணும். இவன் அங்க இருந்து அழைச்சிட்டு போட்டோம்னு சொல்லி செலவினத்தை உண்டாக்குவதற்கும் என்னுடைய மன உளைச்சலுக்கும் என்ன ஆளாக்குறாங்க. அதற்காக இவங்க நீதிமன்றத்துல ஆஜராவதே கிடையாது. நீதிமன்றத்தை ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி 7வது பாயிண்டாக கொடுத்துடணும். அப்புறம் 8வது பாயிண்ட் என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா, மேற்படி வழக்கில் வாதியாகிய நான் விசாரணைக்காக சென்னையிலிருந்து தவறாது ஆஜராவதால், அதாவது சென்னையில இருந்து நான் தவறாது இங்க ஆஜராயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நான் வாரேன். ஆகையால் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 2 உட்பிரிவு ஆவின் கீழ் விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று மாண்புமை நீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணையின் போது மனு அளித்தேன். நீங்க வந்து வாய்தா கொடுக்க கூடாது, தொடர்ந்து நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். இது குற்றவியல் வழக்காக இருந்தாலும் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, அந்த உரிமையியல் விசாரணை முறை சட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்க பாரதிய நகரின் சுரட்சை சங்கீதம் 2023 பிரிவு 146 உட்பிரிவு 1 கீழ் விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று மாண்புமை நீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணையின் போது மனு அளித்தேன். இனி வரும் காலங்களில் விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாண்புமை நீதிபதி அவர்கள் நீங்க உறுதிமொழி அளித்தீங்க. நீங்களே சொன்னீங்க, இனி தொடர்ந்து நடத்தப்படும், வழக்குல வாய்தா தரப்படாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் இந்த முறையும் அவங்க வாய்தா கேட்கிறாங்க. இப்பயே அவங்க வாய்தா கேட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 9வது பாயிண்ட் எழுதணும். ஆனால் மீண்டும் இன்றைய விசாரணையில் பிரதிவாதி எதிர்மனதாரர் தரப்பு பிரதிவாதி தரப்பில் தாங்கள் விசாரணைக்கு ஆஜராக இல்லை. ஆகையால் அவங்க தரப்புல இருந்து ஆஜராகவே இல்லை. இன்றைய விசாரணையை தள்ளி வைக்கும் விதமாக வாய்தாக்கு வேண்டி கோரிக்கை வைத்துள்ளார்கள். அவங்க வாய்தாவுக்காக மனு கொடுத்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்றாங்க வாய்தா கொடுங்கன்னு சொல்லி. அதனால் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 17 விதி 2 ஆ மற்றும் பாரதிய நகரின் சுரட்சை சங்கீதம் 2023 பிரிவு 346 உட்பிரிவு 1 வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். அவ்வாறு விசாரிக்க முடியாத காரணம் இருந்தால், அவ்வாறு விசாரணைக்கு யாராவது ஆஜராகாமல் வாய்தா கேட்கும் பட்சத்தில் வழக்கை ஒத்திவைக்க கோரும் தரப்பினர் எதிர்தரப்பினருக்கு செலவு தொகையை அதாவது கட்டாயமாக அவர்கள் பாரதிய நகரின் சுரட்சை சங்கீதம் 2023 பிரிவு 346 உட்பிரிவு 2 டியின் கீழ் நியாயமான செலவு தொகையை நியாயமான காரணத்தோடு நீங்க வழங்கணும். அவங்களுக்கு கட்டாயமாக நீங்க பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து, எனவே இந்த வழக்கின் பிரதிவாதி வழக்கின் மனுதாரருக்கு நீதிமன்றம் தக்க செலவு தொகையை பிரதிவாதி வழக்கின் மனுதாரருக்கு நீதிமன்றம் தக்க செலவு தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி மனுதாரன் போட்டு உங்க பேரை போட்டு பார்ட்டி இன்வெஸ்டர் தன் வழக்கில் தானே ஆஜர்னு போட்டு இந்த பெட்டிஷனை எழுதி முன்னாடியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அவங்க வாய்தா கேட்கும் போது நீதிபதிட்ட கொடுத்துருங்க. இதுதான் இந்த வழக்கு. இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வழக்குல வந்து வாய்தாவே கேட்க மாட்டாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்றுக்கிட்டே வரும். என்னைக்கு கேஸ் ஆன் ட்ரையல் சொல்லிட்டாங்களோ அன்னையில இருந்து வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுட்டே வரும். இதுல வந்து எந்த விதமான வாய்தாவுக்கு இடம் இருக்காது. இப்படி யாராச்சும் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய வழக்குல இது நடத்தப்பட்டுச்சு. சென்னை நான் வந்து மனித உரிமை ஆணையத்துல காவல்துறையினருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு நான் இங்க இருந்து சென்னையில இருந்து நான் போவேன். போயிட்டு அங்க போய் விசாரணைக்கு ஆஜராவேன். இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது சில அந்த கேஸ் ஆன் ட்ரையல் வந்துருச்சு. குறுக்கு விசாரணை வந்துருச்சு. குறுக்கு விசாரணை வரும்போது குறுக்கு விசாரணை அவங்க பண்ணணும். அன்னைக்கு அந்த வழக்கை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த காவல்துறையை சேர்ந்த காவலர்களை சேர்ந்த வழக்கறிஞர் என்ன கேட்கிறாரு, வாய்தா கேட்கிறாரு. அந்த வழக்கை விசாரித்தது மாண்புமை அப்போதே ஆணையர் துரை சேச்சந்திரன் அவர்கள் தான் அந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க. சென்னையில இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்க விருந்தினர் மாளிகையில தான் அந்த விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது அவரு வாய்தா கேட்கிறாங்க. வாய்தா போய்கிட்டே இருக்கு. எவிடன்ஸும் தாக்கல் பண்ணியாச்சு. வாய்தா மட்டுமே போகுது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாய்தா கேட்க கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரையல் வந்து வந்துருச்சு, நீங்க எவிடன்ஸ் வந்துருச்சு, ட்ரையல் கேஸ் ஆன் ட்ரையல்ல இருக்கு, நீங்க குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. 2வது வந்த உடனே அவங்க வழக்கறிஞர் என்ன பண்றாரு, ஐயா வாய்தா இந்த தடவை எங்களுடைய தரப்பு பிரதிவாதிகள் வரல, எங்க தரப்பு போலீஸ் வரல, அதுல ஒருத்தர் வரல, வெளியே வந்துகிட்டு இருக்காரு, அதனால இந்த முறை நீங்க வாய்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாய்தாவா சரி, அவரு சென்னையில இருந்து வந்துட்டு போறோம்னு சொல்றாரு, மனு தாக்கல் கொடுக்குறாரு. நீங்க அவர் வந்துட்டு போறதுக்கான 2000 ரூபாய் வந்து செலவு தொகையை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு.
அவர் அப்படியே வெடவெடத்து போய் அப்படியே பாக்குறாரு. பார்த்த உடனே, ஐயா இல்ல அப்படின்னா, அந்த போலீஸ்ட்ட இருக்குல்ல வாங்கி குடுங்க. நீங்க இல்லன்னா அந்த போலீஸ் இருக்கிறாங்கல்ல வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இருந்துட்டு ஐயா பணம் நான் நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த ரூ. 2000 குடுத்தா தான் இந்த கேஸவே நான் வந்து உங்கள உள்ள அலோவ் பண்ணுவேன். ரூ. 2000 நீங்க குடுத்துருங்க. குடுத்துட்டு தான் வரணும். வெளியில உள்ள வரும்போதே அடுத்த வாய்தாவுக்கு ரூ. 2000 குடுத்துட்டு வரணும். அடுத்த வாய்தாவும் நீங்க வாய்தா கட்டுங்க. அப்பன்னா ரூ. 4000 நான் போடுவேன் அப்படிங்கிறாரு. இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த கேஸ் கட்ல பின்னாடி எழுதி வச்சிருப்பார். பச்சை இங்குல எழுதியிருக்கிறாரு. இந்த முறை ரூ. 2000 குடுக்க சொல்லியிருக்கேன். அடுத்த முறையும் நீங்க வந்து குறுக்கு விசாரணைக்கு வரல அப்டின்னா, குறுக்கு விசாரணை பண்ணல அப்டின்னா, ரூ. 4000 நீங்க வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். செலவுக்காக, பயண செலவுக்காக அப்டின்னு சொன்ன உடனே அடுத்து வாய்தாவே கேட்கப்படல. சரியாக வழக்கு வந்து 1 வருஷம் 6 மாதத்தில் வந்து நடத்தி முடிக்கப்பட்டுச்சு. முடிக்கப்பட்டு அக்டோபர் 31ஆம் தேதி தீர்ப்பும் வந்துச்சு. ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதுல தான் வந்து காவல்துறைக்கு வந்து ரூ. 1,75,000 ஃபைன் போட்டு அந்த தீர்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அது மாரி நீங்க வந்து தொடர்ந்து வழக்கை நடத்தணும் அப்டின்னா, இந்த மாரி ஒரு மனுவை பயன்படுத்தி வாய்தா வாங்குவதை தவிருங்க. அவங்களுக்கு வாய்தா வாங்குறவங்ககிட்ட செலவு தொகைய கேளுங்க. கட்டாயமாக வந்து வாய்தா வாங்க மாட்டாங்க. இதே தான் வந்து பாப்பா மோகன் அவர்கள் வந்து ஒரு வழக்குல வந்து மருத்துவரை குறுக்கு விசாரணை செய்வதற்காக வர வச்சபோது, மருத்துவர் வந்துருவாரு. எதிர் மனுதாரர் வந்து வழக்கு விசாரணை செய்ய மாட்டாங்க. அந்த வந்து குறுக்கு விசாரணை செய்யாதன் காரணத்தினால என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு நீங்க செலவு தொகைய குடுக்கணும்னு சொன்னோனே, அவரு ஃப்ளைட்ல வந்துட்டு போனதாக அவர் சொல்லுவார். சொல்லும்போது ரூ. 10,000 அவருக்கு செலவு தொகைய குடுத்திருக்குமா நீதிமன்றம். அப்படி பல வழக்குகள்ல வந்து செலவு தொகை பெறப்பட்டு வருகிறது. அத வந்து நடைமுறைப்படுத்தணும். இத நம்ம மனு குடுக்குறதுக்கு முன்பே இந்த மாண்புமிகு நீதிபதிகள் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஒரு சூழ்நிலையை கேஸ் ஆன் ட்ரையல் அப்டின்னு சொல்லிட்டா, வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல வந்து 10 வருஷம், 15 வருஷம் நடக்குன்னு சொல்லி, இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளே வந்து மன வருத்தத்த ஏற்படுத்துது. அப்டின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, தயவு செய்து இந்த கீழமை நீதிமன்ற நீதிபதிகள், இந்த மாரி இத நீங்களே வந்து முன் வந்து, கேஸ் ஆன் ட்ரையல் ஆயிருச்சா? யார் வாய்தா கேட்கிறீங்களோ அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு பணத்த குடுத்துருங்க. அப்டின்னு சொல்லி நீங்களே முன் வந்து இந்த இதை முன்மொழிஞ்சீங்க. இத வந்து நடைமுறைப்படுத்துனீங்க அப்டின்னா, தயவு செய்து யாரும் வந்து வாய்தா கேட்க மாட்டாங்க. உரிய காலத்தில் வழக்குகள் விசாரணை நடத்தப்பட்டு முடிக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.